வணக்கம். விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர், திருவண்ணாமலை மாவட்டம், செங்கம். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, நமக்கு வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து மாதேஷ் ஆடியோ அப்படின்றவங்க நமக்கு வந்து ஒரு 5 ஜோடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. வேலூர் ஸ்பீக்கர் போட போகிறோன்னு சொல்லிட்டு. அதுக்காக ஷீட் எல்லாமே குடோன்லேருந்து வண்டி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க கடைக்கு. எல்லாமே ஷீட்டு வந்து பாருங்கள், எல்லாமே ஹோண்டா கம்பெனி, பிராண்டட் கம்பெனி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஷீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாக்ஸ் எல்லாமே அடித்தாச்சு. பாக்ஸ் எல்லாமே வந்து அடித்து அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பீக்கர் ஹோல்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு. வேலூர் ஸ்பீக்கர் டயா போடணுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ரவுண்டு கட் பண்ணி பாதி பாக்ஸ் வச்சிட்ருக்குறோம். மிச்சம் இருக்கிற பெட்டி எல்லாமே வந்து எடுத்து தனித்தனியாக வச்சாச்சு. ரவுண்டு கட் பண்ணி ஒவ்வொன்றும் வச்சிட்ருக்கு. ஒவ்வொன்றும் வந்து ரவுண்டு கட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ரீப்பர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது இடையில பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு மானிட்ரு ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுவும் பண்ணுறோம் இதில். பாருங்கள், கார்னரு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்போர்ட் கொஞ்சம் ஹெவியாக வச்சு, ஏன்னா டபுள் மேக்னெட் போடுறாரு வேலூர் ஸ்பீக்கரு. அதனால் ஆடல் பாடல் பெட்டி மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்ண்ணா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அது மாதிரி கொஞ்சம் பெட்டி வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறோம். எல்லா பக்கத்துக்கும் இதே மாதிரியே வச்சாச்சு. இந்த மானிட்டர் பாக்ஸ் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே வந்து ஒரு 12 இன்ச்சு ஒரு ஹெச்எஃப் போடுற மாதிரி வந்து எல்லாமே வந்து மேட் பெயிண்ட் பண்ணியிருக்கு. மேட்டு பெயிண்ட் பண்ணி எல்லாமே ஃபைனல் ஆயிடுச்சு பாக்ஸு. அவங்களுக்கும் இது வந்து கொரியர் பண்ணியிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சீக்கான் பின்னு வச்சு ஃப்ரண்ட்டு க்ரில்லு போட்டு பெட்டி வந்து ரெடி பண்ணி எல்லாமே வந்து செட் பண்ணி கொடுத்தாச்சு. பெட்டி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன். நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பெட்டி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே வந்து மேட்டு வந்து சைடு ப்ளூ கலர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடு ப்ளூ கலருக்கு ரெடி பண்ணிட்டுருக்குறோம். பெட்டி வந்து கலர் கேட்குறவங்க நிறைய பேர் வந்து என்னென்ன கலருன்றதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா வந்து ரெகுலர் ஆர்டர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. மற்ற ஆர்டர் வந்து கலர் கேட்குறீங்க. கலர் வந்து ஒரு 4-5 குவாலிட்டி கலர் இருக்குது. அதையும் வந்து அடுத்த வீடியோவில் இருக்கிற கலரை வந்து போட்டு வரேன் நான். உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த பெட்டிக்கு வந்து அந்த கலரை பண்ணி கொடுத்துடலாம். இப்போதைக்கு சைடு வந்து ப்ளூ கலர் பண்ணி ஜேபிஎல் ஹேண்டில் பெரிய ஹேண்டில் கேட்டிருக்காரு. அதேமாதிரி வந்து எல்லாமே செட் பண்ணி ஒவ்வொன்றும் வந்து பீடிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எல்லாமே வந்து ரிவீட் அடித்து கீழே வந்து கட்டைக்கு போல்டு போட்டு நல்லாமே டைட் பண்ணி வச்சாச்சு. பெட்டி வாங்குறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஃபாக வச்சிங்க. மற்ற செட்டுக்காரங்கிட்ட கொடுக்கும்போது சொல்லுங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏனோதானமான்னு வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பெட்டி வேலை என்ன செய்கிறோன்றதுனால தான் நான் உனக்கு இவ்வளோ வீடியோ பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த ஒர்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. பெட்டி எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சு. சைடு ப்ளூ கலர் போட்டு எல்லாமே வந்து ஃபைனல் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் வந்து ரீப்பர் அடித்து க்ரில்லு போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாக்ஸு. இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்க. பாருங்கள், வேலூர்லேருந்து வண்டி வந்துருச்சு. எல்லாமே வந்து பாருங்கள், ஸ்பீக்கர் வந்து இப்போது கனெக்ஷன் போட்டுட்ருக்காரு. அண்ணன் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா வந்து நிறைய செட்டுக்காரங்க வந்து வேலை செய்கிறீங்க, இந்த ஹாரன் போடும்போது வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் லைனில் யூஸ் பண்ணுறீங்க. எல்லாமே வந்து பார்த்து கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து லைன் கனெக்ஷன் போடுங்க. தெரியாதவங்ககிட்ட அந்த லைன் கனெக்ஷனை கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ ஆர்வத்தில் நிறைய சின்ன பசங்களும் வராங்க இந்த வேலைக்கு. அதனால் நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த ஃபீல்டை எடுங்க. ஏன்னா வந்து இது வேலை ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும். பெட்டி பாருங்கள், பெட்டி உள்ள அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் மாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் நேம் போட்டு ஃபோன் நம்பர் போட்டு இந்த க்ரில்லு கேட்டிருக்காரு பர்சனலாக. அதனால் வந்து சைடு ப்ளூ கலர் போட்டு ஜேபிஎல் ஹேண்டில் கொடுத்து நல்லா ஹெவியாக வந்து பெட்டி டபுள் மேக்னெட் போட்டு எல்லாமே வேலூர் ஸ்பீக்கர் கேட்டிருக்கிறதுனால அவரே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டார் வேலூர் ஸ்பீக்கரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம உள்ள எல்லாமே வந்து ரெடி பண்ணி நம்ம டஸ்ட்டு துணி ஒட்டி க்ரில்லுக்கு ரெடி பண்ணிவிட்டு பாக்ஸ் வந்து அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆர்டர் கொடுக்குறவங்க நல்லா பார்த்துட்டு வந்து கால் பண்ணுங்கள். என்ன கலர் வேண்டுமோ அந்த கலர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிக்கரை ஒட்டிகிட்ருக்காங்க. ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறது பாருங்கள். எல்லாமே ஏற்றி நம்ம வந்து வண்டியில் விட்டுட்ருக்குறோம். எல்லாமே நம்ம தான் ஏற்றி விட்டுட்ருக்குறோம். இதேமாதிரி பெட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு முன்னாடியே கால் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் வந்து உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு நம்ம வந்து க்ரில்லு ரெடி பண்ண முடியும். அப்பயும் நம்ம வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பெட்டி கொடுக்க முடியும். அடுத்த ஆர்டர் எடுத்து குயிக்காக வேலை செய்யலாம். பெட்டி எல்லாமே ஏற்றி கட்டியாச்சு. அதில் சைடில் எல்லாமே டேமேஜ் ஆகாத அட்டை வச்சு எல்லாமே ரெடி பண்ணி அண்ணனுக்கு வந்து கட்டி எல்லாமே வந்து ஃபைனலாக கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நமக்கு வந்து
பெட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ஃபைனலாக வந்து பர்சனலாக இந்த பெட்டி ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள்.